நாகராஜா, நீயா? என்னாச்சு நாகராஜா உனக்கு? எதுக்கு இப்படி நீ கீழே விழற? என்ன நாகராஜா, என்னாச்சு உனக்கு? அங்க என்ன இருக்கு நாகராஜா? தேவியும் காணோம். ஐயோ, அண்ணே, ஒரு பாப்பாவை ஒரு லேடி இந்த வழியா கூட்டிட்டு போனதை பாத்தீங்களா? அதான் கால் டாக்ஸில போனாங்க. எவ்வளவு நேரம் இருக்கும் அண்ணே? ஒரு 1 hour இருக்கு மேடம். சரிங்கண்ணா. ஹலோ ஹலோ, கேப் சர்வீஸ். லக்ஷ்மி நகர்ல உங்க கேப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக்கப்க்கு வந்ததா? ஆமாம் மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. அது எந்த இடத்துக்கு போகுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சாரி மேடம், அந்த டீடைல்ஸ் நாங்கள் தரக்கூடாது. ஹலோ, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து லேடி இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். அந்த கேப் இப்ப எங்க போகுதுன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், இதோ சொல்கிறேன் மேடம், நோட் பண்ணிக்கோங்க. மேடம், ட்ராக் பண்ணி பார்த்ததுல ஒயிட் கலர் ஹுண்டாய் கார், வண்டி இப்போ போயிட்டு இருக்க லொக்கேஷன் ஐயப்பன் தாங்கல். மா, நீங்கள் சொன்ன கோயில் வந்துச்சுமா. 200 ரூபாய் ஆச்சுமா. சரி, இந்தாங்க. அண்ணா, என்ன வேணும்? இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்கேன்னு சொல்ல முடியுமா? ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் போங்கம்மா, 3வது தெரு. இவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த பாட்டி தானே? அதெல்லாம் தெரியாதுமா, நீங்கள் அங்கே போய் கேளுங்க. ம், சரி. என்ன தலை வெயில் இப்படி அடிக்குது? மே மாதம் அப்படி தான் தலை இருக்கும். அண்ணா, இங்க நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்கல்ல ஒரு பாட்டி, ஆமாம், அவங்க வீடு எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்து தெருவில் தான். ம், சரி. அக்கா, இங்க நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்கல்ல ஒரு பாட்டி, அவங்க வீடு எங்கக்கா இருக்கு? 3வது வீடு. அங்கேயா? தேங்க்ஸ்க்கா. சரி சரி. என்னம்மா? அண்ணா, இங்க நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்கல்ல ஒரு பாட்டி, ஆமா, அவங்களோட வீடு எதுனா? இதாம்மா. நீங்க? என் பேரு செல்வி. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரசவம் நடந்தப்போ அந்த பாட்டி தான் என் கூட இருந்தாங்க. நான் அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். உள்ளதாம்மா படுத்திருக்காங்க, போய் பாருங்க. சரிங்கண்ணா. சரி. நாலு நாளா வெறும் மயக்கத்துல தான் இருக்கிறாங்க. வெறும் பாலும் தண்ணி மட்டும்தான் இறங்குது. இப்ப என்னாச்சு பாட்டிக்கு? 1 மாசமா உடம்பு சரியில்லாம இருந்தாங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம்.
எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. கடவுளே, இவங்க வாய் திறந்து பேசினாதானே என் குழந்தை எங்க இருக்கு என்னாச்சுங்கிற உண்மையெல்லாம் தெரிய வரும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கிழவிக்கு ஏதோ ஒரு நினைப்பு இழுத்திட்டு இருக்கு. அதனாலதான் உயிரை இன்னும் ஊசலாடிக்கிட்டு இருக்குமா. கேள்விக்கு என்ன குழந்தையா குட்டியா இன்னும் யார பாக்குறதுக்கு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை பாட்டி என்கிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான் இப்படி இழுத்துட்டு இருக்காங்களோ? பாட்டி கிட்ட பேசி பார்க்கலாமா? பாட்டி, பாட்டி என்ன தெரியுதா பாட்டி? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரசவம் நடந்தப்போ என் கூட நீங்க தான் பாட்டி இருந்தீங்க. பாட்டி, பாட்டி என்ன தெரியுதா பாட்டி? பாட்டி, ஏன் பாட்டி அழறீங்க? என்ன மன்னிச்சிருமா. பாட்டி, எனக்கு குழந்தை பிறந்த உடனே என்ன ஆச்சு? தயவு செஞ்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க பாட்டி. அது இறந்து பிறந்துச்சா? இல்லம்மா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? நம்ம குழந்தை இறந்து போச்சுமா. என்ன பாட்டி சொல்றீங்க? உன் குழந்தை சாவலம்மா, உயிரோட தாம்மா இருந்துச்சு. உன் குழந்தை இன்னும் சாகல செல்வி. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு மாத்தி வச்சிட்டம்மா. யாரு பாட்டி மாத்தி வைக்க சொன்னா? என் குழந்தை இப்ப எங்க இருக்கு? அது பாட்டி, அது பாட்டி, பாட்டி என் குழந்தை எங்க இருக்கு பாட்டி? அது பாட்டி, பாட்டி, அது பாட்டி, அது பாட்டி, 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 பாட்டி. ஐயோ, நான் யார்கிட்ட போய் கேட்பேன் பாட்டி? பாட்டி, 8 மணி ஆகுது. இதுக்கு மேல ஸ்கூல் பஸ் வரும்ன்ற. டேய்,
ஸ்கூல் பஸ் வரலனா நீ எப்படிடா ஸ்கூலுக்கு போக முடியும்? ஆமா, நியூஸ்ல பாக்குறது இல்லையா? ஸ்கூல் பஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு எந்த பஸ்ஸும் ஓடாது. எதுக்குடா? இன்னைக்கு என்ன ஆயுத பூஜையா? இல்லையே. லூசு பாடி, ஆயுத பூஜை இல்ல, காகித பூஜை இல்ல. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லா பஸ்ஸும் சைக்கு. என்னடா சொல்ற? நீ சீரியலே வாழ்க்கை ஓட்டினா எப்படி? நீ நியூஸ்ல பாக்குறது இல்லையா? நல்லா விளையாடுப்போம். ஐயோ, ஏன்டா அதை இவ்வளோ லேட்டா சொல்ற? அதானே என் பிளான். லேட்டா சொன்னா நீ கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவ? இன்னைக்கு ஸ்கூலுக்கு கட்டுறதான் பட்டி. டேய், இப்போ நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பலனா உங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாடா. இப்போ நான் என்னடா பண்றது? அப்படியே யூட்டர்ன் பண்ணி வீட்டுக்கு போகலாம். என்னது? வேற வழியே இல்லை பாட்டி. வீட்டுக்கு போய் டிவியில் குரு ஒழுக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வா. டேய், விடுறா கைய. என்ன பாட்டி, ஊரே பஸ் இல்லாமல் ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. நீ மட்டும் என்ன பண்ண போற? வா பாட்டி போகலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. இத புடி. இதுல உங்க அம்மா டாக்ஸியோட ஆப்போ கீப்போ போட்டு வச்சிருக்காடா. அதுக்கு பஸ் எடுத்தாதானே பிரச்சனை. ஒழுங்கா கால் டாக்ஸியை வரவே. அதுல தான் நம்ம ஸ்கூலுக்கு போறோம். ஆஹா, பாட்டி எங்க அப்பாவுக்கு தான் வெளியினா எனக்கும் மிகப்பெரிய வெளியா இருக்கும் போல இருக்கு. என்னடா பாக்குற? நீ டாக்ஸியை வர வச்சு உடனே நாம அங்க ஸ்கூலுக்கு போகல, உங்க அம்மா நம்ம 2 பேரையும் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு காய போட்டுருவாடா. அச்சோ, இதனோட சத்திய சொல்றேன். டேய், உடனே உன் ஸ்கூல் வரைக்கும் கேபை புக் பண்ணுடா, நாம போலாம். பசமா மாட்டிக்கிட்டமே, என்ன பண்றது? டேய், லேட் ஆகுதுடா, சீக்கிரம் கேபை புக் பண்ணு, அப்புறம் உன் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்கடா. ஆஹா, சூப்பர் ஐடியா. லேட்டானா ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்களே. இந்த கேபை பல்லாறு மலை குன்றத்தூள் மலைன்னு மலைமலையா சுத்த விட்டு ஸ்கூலுக்கு லேட்டாக்கிற வேண்டியதான். டேய் அஸ்வந்த், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா, தயவு செய்து புக் பண்ணுடா. பண்றேன். புக் பண்ணிட்டியா? பாட்டி, நீ ஃபுல்லா குன்றத்தூள் மலையை சுத்தி நீ புண்ணியம் தேடிக்க. என்னடா பண்ணிட்டியா இல்லையா? 2 minutesல வந்துரு பாட்டி. சூப்பர்ரா, சூப்பர். பாட்டி, கேப் கிளம்பணுன்னே பாரு, இந்த சவாரி மறக்கவே மாட்டேன். ஏண்டா பென்ஸ் கார் வர வைக்கிறியா? நாம அதுல தான் போறோமா? இல்ல பாட்டி, உனக்கு எவனே வர போறான். செல்ல குட்டி, இப்படிதான் நல்ல புள்ளைய ஸ்கூலுக்கு போகணும். நீ போயிட்டு வரத்துக்கு சாயங்காலம் நான் எங்க ஸ்கூலுக்கு போறது? பயணம் இனிதான் ஆரம்பிக்கட்டும். பாட்டி, கேப் வந்துச்சு. வா வா வா.
ஹலோ, யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்றத மட்டும் கேளு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு இப்ப திரும்பவும் முன்னாடி விஸ்வரூபமா வந்து நிக்க போகுது. ஏய், யார் நீ? என்ன வளர்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ செல்வியோட குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அதை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கல்ல? அந்த குழந்தைய பத்தின எல்லா உண்மையும் இப்ப எனக்கு தெரியும். ஏய், யார் நீ? எங்க இருந்து பேசுற? இங்க பாரு, இதை நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 10 லட்சம் பணம் வேணும். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? உன்கிட்ட தான் அறிவு. அவளுக்கு நீ பண்ண பாவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பாவத்தை இப்ப நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா எனக்கு பணம் வேணும். நீ பணத்தை கொடு, நான் பாட்டுக்கு வாய் மூடிட்டு போயிட்டே இருப்பேன். என்னண்ணா? யாரா இருக்கும்? ஒருவேளை தேவியே இப்படி பேசுறாளோ? இது பாரு, பணம் மட்டும்தான் என்னோட குறிக்கோள். என்னை வேற மாதிரி எதுவும் செய்ய வச்சிடாத. சரி சரி, இன்னும் 1 ஹவர்ல போரூர் பைபாஸ் பிரிட்ஜு கீழே வந்துரு. நான் பணத்தோட அங்கே வரேன். உன்னை நான் பார்த்தே ஆகணும். நிச்சயம் பார்க்கலாம். நீ பணத்தோட சீக்கிரம் வந்து சேரு. ஏன் இவன் குழந்தைய பத்தி சொன்ன உடனே தடுமாறுறானா? ஒருவேளை உண்மையிலேயே கண்ணம்மா சொன்ன மாதிரி என் குழந்தைய இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோ? அதுவும் 10 லட்சம் கேட்ட உடனே வான்னு சொல்றான். எனக்கே ஒருத்தி கால் பண்ணி மிரட்டுறானா? அது யாரா இருக்கும்? என்னண்ணா? யாருன்னு தெரியலடா. நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, பார்க்கலாம். அண்ணா, போரூர் பைபாஸ் வரைக்கும் போன வரீங்களா? போலாமா? ஹலோ. ஏய் தேவி, நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியா? இல்ல தலைவரே, நான் இப்பதான் உங்களுக்கு கால் பண்றேன். பொய் சொல்லாத. ஐயோ, நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? வேற யாரா இருக்கும்? தலைவரே, நான் குழந்தையை கடத்திட்டேன். என்னது? ஆமா தலைவரே, நாம நினைச்ச காரியம் கச்சிதமா முடிஞ்சிருச்சு. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் மயக்க மருந்து கொடுத்து காலையிலேயே நான் குழந்தையை தூக்கிட்டேன். சூப்பர் சூப்பர், கரெக்டான நேரத்துல கரெக்டான காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கேன். நான் இப்ப எங்க வந்து குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கணும்? போரூர் பைபாஸ் பிரிட்ஜு கீழே வந்து நில்லு. எங்க தலைவரே? போரூர் பைபாஸ் ரோடா? இல்ல அங்க வேண்டாம். வேற எங்க? நீ குன்றத்தூர் ரோடு வழியா என் மாங்காடு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துரு. அங்க மீட் பண்ணலாம். சரி தலைவரே. இத பாரு, குழந்தை பத்திரம். குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா என் வேலை முடிஞ்சது. அப்புறம் என் குடும்பம். முதல்ல குழந்தைய கொடுத்துட்டு போ, உன் குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரம் வந்து சேரு. சரி தலைவரே. ஹலோ, கேப் சர்வீஸ். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்ப வண்டி எங்க இருக்கு? இதோ சொல்றேன் மேடம், நோட் பண்ணிக்கோங்க. மதுரை வாயில் ஹைவேஸ்ல கட் பண்ணி டிஆர் கார்டன் வழியா போயிட்டு இருக்கு. அந்த ரூட்டுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா? நீங்க மதுரை வாயில் டோல்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா சேஸ் பண்ணிடலாம் மேடம். ஓகே அண்ணா, அந்த டிஆர் கார்டன் வழியே போங்க. சிக்னல் போட்டிருக்காங்க. கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவன் நல்லபடியா என்கிட்ட கிடைக்கணும்.
இது தாண்டி உனக்கு கடைசி நாள். தூங்கு, நல்லா தூங்கு.